பிரம்மரிஷி பத்திரிஜி அவர்களுக்கு, நம்ம தியான குரு பிரம்மரிஷி பத்திரிஜி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த தியானத்தை சுட்டிக்காட்டிய பிரபஞ்சத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் முதலில் இந்த தியானத்துக்கு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது நமக்கு இந்த தியானம் பண்ணுவதால் நிறைய தீய சக்திகள் நம்மிடம் வராது. ஒரு தடவை நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 தீய சக்திகள் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்க காலை அப்படி உதச்சிட்டு போகுது. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு பிரமிடு பிஎம்சியில் போய் பிரமிடு வாங்கினோம். இந்த பிரமிடு கேப் வாங்கி தலையில் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணும்போது அந்த 2 தீய சக்திகள் வந்தது. ஒன்று சாதுவாக அமைதியாக போச்சுது, என்ன ஒன்று வரவே இல்லை. அப்படி இந்த பிரமிடுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, அதை தெரிந்து கொண்டேன். பிறகு மெடிடேஷனுக்கு முன்னால் எனக்கு நிறைய நோய்கள். அப்போ நான் கொஸ்டின் கேட்பேன், கடவுள் நோய்கள் இருந்துச்சு, மன கஷ்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. அப்போது எப்பவும் யாரையும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன், கடவுள்கிட்ட போய் தான் சொல்லுவேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், நான் என்ன பாவம் செய்தேன், இப்படி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தேன். அதனால தான் எனக்கு கடைசியாக ஒரு நோய் வந்து தலை சுத்து அப்படிங்கிறது. அந்த நோயிலிருந்து அந்த முன்ஜென்ம கர்மா எனக்கு தெரிஞ்சுது. அந்த முன்ஜென்ம கர்மாவிலிருந்து விடுபட்டேன். அதுக்கு ராமநாயக்கன்பேட்டைக்கு நாங்கள் பௌர்ணமி தியானத்துக்கு போனோம். அங்கே வந்து எனக்கு மூளைக்கு வந்து ஆஸ்ட்ரல் சர்ஜரி நடந்தது. அதிலிருந்து அந்த தலை சுத்துங்கிற நோயிலிருந்து விடுபட்டேன்.